ஹலோ கைஸ், ஃபைனலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த படத்தை கொடுத்த ஹைப்போட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்த ஹைப்பை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால் இன்றைக்கி நம்ம மார்வலோட டாப் 5 பெஸ்ட் போஸ்ட் கிரெடிட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எதிர்பார்க்காத லிஸ்ட்டும் உள்ள இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் திஸ் லேஸ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். No. What time is it, Ben? No, Johnny. Say it! I don't wanna! Say it! ஓகே, இந்த மாதிரி வீடியோக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பேன், இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா போஸ்ட் கிரெடிட்ஸுமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் அண்ட் மொமெண்டம் கொடுத்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி மார்வல் எந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வகிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி வரது கிடையாதுன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பில் இருக்கிறது 2015 ரிலீஸ் இருந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வந்த போஸ்ட் கிரெடிட்ஸ். அது இந்த மார்வல்ஸ் அதாவது ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான போஸ்ட் கிரெடிட்ஸ். ஃபேஸ் 3யோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லை, அதுக்குன்னு ஒரு லீடு வச்சு முடிச்ச மாதிரி தான் இருக்கும். லிட்டரலி அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் என்னவா இருக்கும்னா, நம்ம தேனோஸ் வந்து அவரோட இன்ஃபினிட்டி கான்ட்ராக்ட் போட்டு வந்து ஃபைன் ஐ வில் டூ இட் மை செல்ஃப் மாதிரி சொல்கிறதோட முடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது தேனோஸோட ஆட்டமே இனிமே தாண்டா ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு லீடு தான் அது. அதுக்கப்புறம் நம்ம தேனோஸ் பண்ண சம்பவத்துக்குலாம் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷன், ஒரு மிகப்பெரிய லீடாகவே அதை வச்சு முடிச்சிருந்திருப்பாங்க. அது என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி அது மார்வலும் ஒரு வேல்யூபிளான போஸ்ட் கிரெடிட்ஸாகவும் அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்குமே அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பார்த்தாலுமே கூட அதுக்கு மொமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது அந்த தேனோஸ்க்கு என்ன வேணும், அவன் என்ன பண்ண போகிறான், அந்த ஸ்டோன்ஸ்லாம் எதுக்கு தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டு இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கியூரியாசிட்டி. ஸோ அதனாலே என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக அமையனால இதை நான் வந்து இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது 2023 ரிலீஸ் இருந்த தி மார்வல்ஸ் மூவியில் வந்து ஃபஸ்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒரு ப்ளூ டாக்டர், அதாவது பீஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மூலியமாக ஒரு முக்கியமான எக்ஸ்மென் யூனிவர்ஸையே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலி ஒரு நியூ இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான போஸ்ட் கிரெடிட்ஸ் அமைதுன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கேஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட எக்ஸ்மென் நேம்ஸ் இருந்திருக்கும். இப்போ ஸ்ட்ராங்கான தியரி என்ன போகுதுன்னா, அந்த எக்ஸ்மென்ஸ் மேபி இந்த யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்மென்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் சட்டையர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னுமே ஒரு அதிகமான வேல்யூ மேக் பண்ணதில்லை. அண்ட் அதே மாதிரி மோனிகா நம்ம யூனிவர்ஸ்லேருந்து வேறு யூனிவர்ஸில் போய் மாட்டிட்டாங்க. மேபி அந்த இடத்துக்கும் 616க்கும் ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டோட ட்ரிகர் பாயிண்ட்டாகவும் அந்த சீக்வன்ஸ் அமையலாம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து 5th பிளேஸில் வச்சிருக்கேன். ஸோ அந்த மொத்த படத்திலேயே அந்த ஒத்த போஸ்ட் கிரெடிட்ஸ் சீன் மட்டும்தான் வேல்யூபிளான மொமெண்ட்டு. அந்த மாதிரி எனக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இந்த சீனை கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற சமயத்தில் இதுக்கான வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது என்னோட கேஸ். அதே மாதிரி பீஸ்ட் வரது மூலியமாக ஒரு எக்ஸ்மெனை வந்து நம்ம யூனிவர்ஸ்குள்ளே அதாவது எம்சிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலேயே இதை நான் வந்து 4th பிளேஸில் இருக்கேன். இந்த லிஸ்ட் 3rd பிளேஸில் இருக்கிறது 2018 ரிலீஸ் இருந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட போஸ்ட் கிரெடிட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் சொல்லலாம். பிகாஸ் அந்த இன்ஃபினிட்டி வாரோட முடிவே நிறைய பேர் அதை ஷாக்கில் தான் உட்கார வச்சிருக்கோம். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வில்லன் ஜெயிச்சிருக்கான். அண்ட் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பாதி மக்களை காப்பாற்ற முடியாமல் அவெஞ்சர்ஸ் தோற்றுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, வாட் இட் கோன் பி அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஸோ அதோட போஸ்ட் கிரெடிட்ஸ் கேப்டன் மார்வல் அப்படிங்கிற ஒரு படத்தோட லீடாகவும் அமையுது. ஸோ நம்ம நிக் ஃபியூரி கடைசியாக டஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எர்த்தோட லாஸ்ட் பேஜ் அனுப்புறாரு. அது நம்ம கேப்டன் மார்வலில் ரீச் ஆகுது. ஸோ யார் இந்த கேப்டன் மார்வல், அவங்க வரது மூலியமா என்ன விஷயம் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பற்றி முடிச்சிருப்பாங்க. Perfectly balanced. லிட்டரலி இந்த சிங்கிள் போஸ்ட் கிரெடிட்ஸினோட ஹைப்புங்கிறது கேப்டன் மார்வல் அப்படிங்கிற ஒரு படத்தை 1 பில்லியன் அடிக்க வச்சுது. இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் மட்டும் இல்லை, கேப்டன் மார்வலோட போஸ்ட் கிரெடிட்ஸினாக இருந்த அதில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்புறம் பிளாக் விடோன்னு சொல்லி எல்லாருமே அப்பியர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த இம்பார்ட்டன்ட் அந்த 2 போஸ்ட் கிரெடிட்ஸையும் சேர்ந்து அந்த படத்தை 1 பில்லியன் அடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் எண்ட் கேமுக்கு என்ன மாதிரியான ஒரு கிரேசி ஹைப்பை பில்ட் பண்ணிச்சுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3rd பிளேஸில் வந்து நான் இன்ஃபினிட்டி வாரையும் சரி கேப்டன் மார்வலோட போஸ்ட் கிரெடிட்ஸையும் சரி கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் செம்மையான ஒரு சர்ப்ரைசிங் போஸ்ட் கிரெடிட்ஸ்னாவே அமைச்சிருந்தாங்க. ஓகே, ஃபைனலி 2nd பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ 2nd பிளேஸில் 2019 ரிலீஸ் ஆகிற ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தில் இருக்கிற 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் செம்ம சர்ப்ரைசிங்காகவும் செம்ம இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸாகவும் அமைச்சிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம நிக் ஃபியூரி அண்ட் மரியா ஹில் 2 பேருமே ஸ்கர்ல்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டியை ஜோனா ஜேம்சன் அப்பியராக ரிவீல் பண்ணுறதெல்லாம் செம்ம சர்ப்ரைசிங் மவுண்ட் இருந்துச்சு. லிட்டரலி நம்ம ஸ்பைடர்மேன் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன், வாட் த ஹெல் அப்படின்னு கொடுப்போம், அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளும் கொடுத்துட்ருப்போம். Bitch, please, you've been to space.
லிட்டரலி அந்த குறிப்பிட்ட ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம நோவே ஹோமுக்கான ஒரு லீடையும் ஒரு ஹைப்பையும் பெர்ஃபெக்டாக மேக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மொத்த படமே ஒரு மாதிரி நிறைய சர்ப்ரைஸோட அடங்கி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். அண்ட் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், அதாவது ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி அவர் தான் பீட்டர் பார்க்கங்கிறது ரிவீல் ஆனதுக்கப்புறம் இது என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலே நோவே ஹோமுக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்கும். அண்ட் நோவே ஹோமையும் கொடுத்து சூப்பராகவே டெலிவரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வேல்யூவாகவும் சூப்பராக இருக்கும் அண்ட் மோஸ்ட் சர்ப்ரைசிங் மொமெண்ட்டாகவும் அமைகிறதுனால இதை நான் செகண்ட் பிளேஸில் வைக்கிறேன். ஃபைனலி ஃபர்ஸ்ட் பார்த்து கண்டிப்பாக சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, பெரிய கம்ப்யூட்டர் விஷயம்லாம் இல்லை. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் வரக்கூடிய மொதல் போஸ்ட் கிரெடிட் சீன் உண்மையுமே தரமான சம்பவம் சொல்லலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட் கிரெடிட் சீன் இப்போதைக்கு மார்வலுக்கு. பிகாஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் எவ்வளோ பெரிய படம், இம்பார்ட்டண்டான படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய லீட் அந்த படத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கிரெடிட் சீனே நம்ம ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த படத்தையுமே இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வரலாம், ஃபர்ஸ்ட் சீனாக கூட அமையலாம், சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான போஸ்ட் கிரெடிட் சீன் அதை வச்சிருந்திருப்பாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்கும்போது அது கிரியேட் பண்ண அந்த மொமெண்டம் இருக்குல்ல, பயங்கரமாக இருந்துச்சு. படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து அந்த மொமெண்டம்ங்கிறது கிரியேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு மொத்த தியேட்டரை எரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் நாயகனை மீண்டும் பார்த்தாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல் செம்ம மொமெண்டமாக இருந்துச்சு. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால இதை நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கிறேன். ஓகே, வீடியோட ஃபைனலுக்கு வந்துச்சு. நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே என்னோட ஒப்பீனியனை பொறுத்து நான் அந்த லிஸ்ட்டில் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு பர்டிகுலரான போஸ்ட் கிரெடிட் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட அந்த பர்சனல் ஃபேவரட்டான ஒரு போஸ்ட் கிரெடிட் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பார்ட் 2 போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறதா இந்த வீடியோஸ் தாட்ஸ் தான் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அண்ட் ஃப்ளாஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். பாய்.